என்ன புண்ட குரான், என்ன புண்ட குரான். இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழர் இது போன்ற பேச்சுக்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் ஆக்ரோஷமாக இருக்கும். இவரை ஏதாச்சும் வெட்டி கொள்ளலாமா, அடிக்கலாமா, பேசலாமா, இப்படி ஏதாச்சும் மனசுல தோணும். அல்லாஹ் சைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பானாக. இதை விளங்காம தான் இவர் பேசுறாரு. ஏன்னா குரான் ஒரு சமூகத்துக்காக இறக்கப்பட்டதுன்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இறக்கப்பட்டதுங்கிறது இவருக்கு தெரியாது. அவருக்கும் சேர்த்து தான் இந்த புனித குரான் இறைவனுடைய வார்த்தை இருக்குங்கிறது அவருக்கு புரியாது. எப்ப அவர் ஒரு தமிழ அர்த்தம் உள்ள குரானை வாங்கி படிக்கிறாரோ அப்ப புரிஞ்சுக்கிடுவாரு நம்ம பேசினது தப்புன்னு சொல்லி. இது மாதிரி குரானை பேசினவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தவர்களெல்லாம் இதைவிட பயங்கரமாக எரித்தவர்களெல்லாம் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த புரிதல் இல்லாத காரணத்தால் புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அவர் மாற்றிக்கொள்வார். அதற்காக துவா செய்யுங்க. அவரை ஏசுவதை விட அவரை மன்னிக்க அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க.